ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு 5 புதிய வார்த்தைகளோட உங்களோட சந்திக்கிறேன். இம்மர் வீடியோ போட முடியல, அதாவது எப்பவுமே வீடியோ போட முடியல அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு குட்டி குட்டி வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். நான் என்னோட பையன் கேட்டிருந்தார், அண்ணா சென்டென்சஸ் போடுங்கன்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் சென்டென்சஸ் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சென்டென்சஸ் போடலாம். ஓகே, இம்மர் அப்படின்னு சொல்லி சொன்னா இம்மர் என்ன சொல்லி சொன்னா எப்பொழுதும், ஆல்வேஸ். ஓகே, இம்மர். அடுத்த வார்த்தை கிளௌபன். ஓகே, கிளௌபன் என்று சொல்லி சொன்னா நம்புறது, விசுவசிக்கிறது. இஹ் கிளௌப டிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை விசுவசிக்கிறேன், உன்னை நம்புறேன் அப்படின்னு. இஹ் கிளௌப அப்படின்னு சொல்லி சொன்னா நான் நம்புறேன், ஐ ஹோப் சோ. ஓகே, கிளௌபன். அடுத்தது கெசிஹ்தே. ஓகே, கெசிஹ்தே என்று சொல்லி சொன்னா ஸ்டோரி. ஓகே, கதை. கெசிஹ்தே. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் ஹேண்டி அப்படின்னு சொல்லி சொன்னா போன் அப்படின்னு சொல்றதை விட ஹேண்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, போன், ஹேண்டி. ஓகே, ஹேண்டி. ஒய்ஷ் மைன் ஹேண்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து கெதிஹ்த். கெதிஹ்த் அப்படின்னு சொல்லி சொன்னா பொயம், அதாவது பொயத்துக்கு உங்களுக்கு தமிழ் வந்து கவிதைகள் அப்படின்னு சொல்லலாம். கெதிஹ்த். ஓகே, அடுத்தது நிக்ட் வா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது உண்மை இல்லையா, இஸ்ன்ட் இட் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கிற மாதிரி வா அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். நிக்ட் வார், வார். ஓகே, வார். பெட்சி குங். இதுல வர சட்டுக்கு ஒரு டீ போட்டு உச்சரிக்க வேணும். பெட்சி ஹுங். ஓகே, பெட்சி ஹுங் என்றால் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ரிலேஷன்ஷிப் என்றால் உங்களுக்கு தெரியும், உறவு முறைகள், உறவுகள். ஓகே, பெட்சி குங். அடுத்தது லீபன். உங்களுக்கு தெரியும், லீபன் அப்படின்னு சொல்லி சொன்னா லவ். இஹ் லீப திஹ் அப்படின்னு சொல்லி சொன்னா ஐ லவ் யூ. லீபன் அப்படின்னு சொல்லி சொன்னா லவ். லீபன். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை. ஃப்ரவ் அப்படின்னு சொல்லி சொன்னா உமன், பொதுவா வந்து வைஃபுக்கு தான் சொல்றது. மைன ஃப்ராவ் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய மனைவி அப்படின்னு அர்த்தம். ஃப்ராவ். ஓகே, ஃப்ராவ், மைன ஃப்ராவ், ஃப்ராவ். அடுத்தது வந்து மான். உச்சரிக்க வந்து 10 இருக்கிறபடியால் அழுத்தி மான். மான் இல்ல, மான். ஓகே, மான் அப்படின்னு சொல்லி சொன்னா கணவர் அப்படின்னு அர்த்தம். மான், மான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, அந்த மான் தான். ஓகே, ஸோ இவ்வளவுதான் நான் எடுத்த முக்கியமான சொற்கள். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஜெர்மன் படிக்கிறதுக்கு ஆசைப்படுற என்னை போல படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரங்களுக்கு வந்து எங்களை வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆஃப்கோர்ஸ் கட்டாயமா வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.